பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த லெந்து நாட்களிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய லெந்து நாட்களான தியானம் துன்பப்படும் ராஜா. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 26 வரைக்கும் பார்க்கலாம். இயேசு தமது பாடுகளையும் மரணத்தையும் குறித்து சீசரிடத்திலே அவர் சொல்கிறதை பார்க்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். இயேசு பூமிக்கு இரட்சகராக ஏன் வந்தார், ஏன் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் யோசிக்கலாம். ஏனென்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். பிரியமானவர்களே, பாவத்தின் கொடுமையிலிருந்து மனிதனை மீட்க தேவன் தம்முடைய குமாரன் இயேசுவை துன்பப்படும் ராஜாவாக அர்ப்பணித்தார். ஐசையா 53ஆம் அதிகாரத்திலே உடைய பாடுகளை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த ராஜா சிலுவையிலே பாடுகளையும் மரணத்தின் அடைந்ததன் மூலம் அவர் இறுதி வரை தேவனுடைய அன்பையும் தேவனுக்கு கீழ்ப்படிதும் வெளிப்படுத்தினார். மத்தேயு 16:24 நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக, ஏன் இந்த ராஜா இந்த பாடுகளையும் தியாகங்களையும் செய்ய வேண்டும்? பாவத்தில் மூழ்கி இருக்கும் நம்மை மீட்கவும், பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்க்கவும், நித்திய ஜீவனை பெறும்படியாக பாடுபட வேண்டியதாக இருந்தது. நம்மளை மீட்கும்படியாக, நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்டு தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்கும்படியாக, அவர் இந்த பாடுகள் மூலமாக மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக பாடுபட வேண்டியதாக இருந்தது. இந்த ராஜாவின் சமூகத்தில் யார் சேர முடியும் என்று நாம் யோசித்து பார்க்கப்படும் பொழுது, இந்த சிலாக்கியம் பாவக்கரைப்பட்டு மீட்கப்பட்ட நமக்கு இந்த பாக்கியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவான நமக்கு அதை வாய்க்க செய்திருக்கிறார். இந்த ராஜாவின் பிள்ளைகளாக இருக்கும் நாம் எப்படி அவருக்கு பிரதியுத்தரமாக ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது. பிரியமானவர்களே, அவர் பட்ட பாடுகள், துன்பம், துயரம், வேதனைகள், அவமானங்கள், வியாகுலங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும் நம் ஜீவியத்தில் அது பிரதிபலிக்கிறதா, உணர முடிகிறதா? அந்த பாடுகள், அந்த வேதனை, அந்த அவமானங்கள், அந்த சிலுவையின் மரணங்கள் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி அதை யோசிக்க முடிகிறது? நாம் அந்த வேதனைக்குள்ளே கடந்து போகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அவருடைய பாடுகள் எதற்காக என்று சொல்லி உணரக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி அறிந்து கொள்வது நமக்கு நல்லது. இந்த லெந்து நாட்களிலே அதிகமாய் அவரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நன்றி உணர்வோடு அவரை தேடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பாடுகளின் வேதையை அறிய கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய பாடுகள் நமக்கு பெரியதாய் தோன்றலாம். கிறிஸ்துவுக்குள் வாழுகிற பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு வரக்கூடிய பாடுகள், பலவிதமான சூழ்நிலைகள், அவமானங்கள், இது நமக்கு பெரியதாக இருக்கலாம். ஆனால் எல்லா பாடுகளையும் தேவன் நமக்கு முன்னதாகவே சுமந்து தீர்த்த ராஜாவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால் இந்த உலகத்தின் பாடுகள், கிறிஸ்துக்குள் வாழுகிற பிள்ளைகளுக்கு என்ன பாடுகள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கூட இதெல்லாம் மேற்கொள்ளும்படி அவரே அனைத்தையும் செய்து முடித்த தேவனாக, ராஜாதி ராஜாவாக அவர் இருக்கிறார். நமக்காக பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஆறுதல் உண்டு. அவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார் இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னேன். நமது ராஜா நமக்கு சகாயம் செய்வார். இருக்கிற எல்லா பாடுகளிலிருந்து, துன்பத்திலிருந்து, கலக்கத்திலிருந்து நம்மளை விடுவிக்க அவரே நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பாடுகளையும் அவர் செய்த தியாகங்களையும் அவர் பிள்ளைகளாக நம்மளை மாட்டி இருக்கிறது. இந்த பாடுகள் மத்தியிலே கடந்து போய் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் செய்த எல்லா தியாகங்களும் யோசித்து பார்க்கப்படும் பொழுது அவர் செய்த தியாகங்களினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் நம்மேல் அன்பு வைத்த தேவனாக இருக்கிறார். இறுதியாக, இந்த ராஜாவினுடைய குணங்கள், அன்பு, தாழ்மை, கீழ்ப்படிதல், விசுவாசம், மக்கள் மேல் வைத்திருக்கிற எல்லா காரியத்திலும் ஒரு பரிசுத்தம், அனைத்திலும் நாம்
காணப்படக்கூடிய பிள்ளைகளாக இந்த லெந்து நாட்களிலே கடந்து வருவது நமக்கு நல்லதாக இருக்கும். இந்த லெந்து நாட்கள் அதிகமாக அவரை அறிந்து கொள்ள, அவருடைய பாடுகளை உணர்ந்து மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்க அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். நமது ஜீவியத்தில் நாளுக்கு நாள் அது நிரப்பப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் இது சுலபம் அல்ல. தேவனுக்குள் முயற்சி செய்வோமானால் நிச்சயமாய் அதனுடைய பாடுகளிலிருந்து மீட்டெடுத்த ஆண்டவர் நமக்கு ராஜாவாக இருந்து நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலே பலன் கொடுத்து சாட்சியாக நிலைநிறுத்துவார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து எல்லா விதத்திலும் அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும்படி வழிகளை திறந்து கொடுப்பார். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, துதிக்கிறோம், மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம். உம்முடைய பாடுகள், உம்முடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அவமானங்கள் அனைத்தும் எங்களுக்காக நீ செய்து முடித்தீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த லெந்து நாட்களிலே உம்முடைய அன்பிலே பாசத்திலே நாங்கள் நிறைந்து அப்பா உம்முடைய பாடுகளை யோசித்து பார்த்து இன்னும் அதிகமாய் உமக்குள் நிலைத்திருந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். மாறாத இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.